மக்களே எல்லாருக்கும் ஒரு இனி சிறப்பான மாலை வணக்கங்க. உடனுக்குடன் வானிலை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் செக்கப் பண்ணால் பார்க்குறீங்க, மறக்காமல் தயவு செய்து செக்கப் பண்ணிட்டு பாருங்கள், அப்படியே லைக் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் 17/3/2026 ஆகுது. இந்த அறிக்கை சரியாக 5 மணிக்கு மேலே ரெடி செய்யப்படுகிறது. நம்ம வந்து இப்போ வந்து 5 மணிக்கு மேலே ஒரு வானிலை நிலவரத்தை பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு மழை வந்து உருவாகக்கூடிய காட்சியும் வந்து அந்த வீடியோவில் இணைக்கப்பட்டிருக்கேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் இந்த ஒரு வீடியோவை பாருங்கள், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய மணி நேரங்களில் கனமழையும் ஆலங்கட்டி மழையும் காத்திருக்கிறது. எந்தெந்த இடங்களில் மழை பெய்ய போகுது, நாளை இரவு முழுவதும் ஒரு அடைமழை போல் வாய்ப்பு இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க, இதை பற்றி இப்போ விரிவாக பார்க்கலாம். 5 மணிக்கு மேலே ஒரு உறுதியான நிலையான அறிக்கை வந்து நம்ம பார்க்க போகிறோம். வந்து நம்ம சேனலை இது வரைக்கும் செக்கப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் செக்கப் பண்ணிட்டு பாருங்கள், நம்ம சேனலை பின்தொடரவும். இப்போ பார்த்தீங்கன்னா சரியாக மாலை ஆயிடுச்சு, 4 மணிக்கு மேலே ஆகுது. இங்கே பாருங்கள், இந்த கடல் காற்று நுழைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் மேகக்கூட்டங்களும் உருவாகிட்டு இருக்கு பாருங்கள். அது வந்து மழை தரக்கூடிய ஒரு மேகம் தான், அங்கே வந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. ஆனால் இதுக்கும் அந்த மேகத்துக்கும் எவ்வளவு தொலைவு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் மேலே இருக்கும். ஆனால் இது வந்து பக்கத்தில் வராது, ஏன்னா பக்கத்தில் வரணும்னா இது இங்கே வரணும். ஆனால் பாருங்கள், இது வந்து ரொம்ப தூரத்தில் தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த அற்புதமான ஒரு கோடைக்கால மழை வந்து நம்ம பார்க்க முடியுது. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. பார்த்திங்கன்னா இதில் வந்து என்ன ஒரு குறைன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து மழை வந்து வந்தாலும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா யாருமே விவசாயம் இன்னும் பண்ணலை. ஆனால் இங்கே பாருங்கள், மழை வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இந்த பக்கம் வயலில் நெல் அறுவடை இருக்குது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் மகிழ்ச்சி, ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த கஷ்டங்கள் இருக்க தான் செய்யுது, சரிங்களா? இந்த மழை பொறுத்த வரைக்கும் ஒரு சரியான நேரத்தில் வராதுங்க. எப்போல்லாம் நம்ம வந்து மழை எதிர்பார்க்குறோமோ அப்போ வராது. நம்ம எப்போ வந்து மழை வந்து பெய்யவே கூடாது, மழையே வராது, நம்ம மழையே வேணாம் நம்ம எப்போ நம்ம சொல்கிறோமோ அப்போ தான் மழை பெய்யும். இங்கே பாருங்கள், மழை அப்படியே பாருங்கள் நெருங்கிட்டு இருக்குது பாருங்கள். இது அப்படியே இப்படி தான் போக போகுது. ஏன்னா கடல் காற்று வந்து இப்படி இந்த திசை அடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய மேகம் அப்படியே இது அப்படியே இந்த அரியலூர் நோக்கி இந்த பக்கம் போக போகுது. இதான் நடக்க போகுது. இங்கே பாருங்கள். ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா அங்கேருந்து மேலே தான் வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இப்போ வந்து நம்ம பக்கம் என்னென்னா ஒரு கடல் காற்று சீக்கிரமாக நுழைஞ்சிருச்சு, சரிங்களா? இந்த கடல் காற்று என்ன பண்ணோம்னா இங்கே இருக்கக்கூடிய மேகத்தை வந்து மேற்கு நோக்கி தள்ளப்படும். இதனால் பார்த்திங்கன்னா இது வந்து இங்கே இருக்கக்கூடிய மேகம் அப்படிங்கிறது இந்த பக்கம் தான் போக போகுது, சரிங்களா? இது நம்ம பக்கம் நெருங்க விடாது கடல் காற்று. இது நெருங்கணும்னா ஒன்று வந்து கடல் காற்றோடைய வேகம் இதமாக இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா மணிக்கு 40 கிலோமீட்டர் மேலே அங்கே பாருங்கள், பார்த்தாலே தெரியும், அப்படி இலைகள் அசைது பாருங்கள். 40 கிலோமீட்டர் மேலே காற்று வீச தொடங்கியிருக்கு. இதனால் அந்த மலை மேகத்தால் வர முடியாது. ஒரே வழினா அது அப்படியே இந்த பக்கம் தான் போய் ஆகணும். ஆனால் இந்த பக்கம் யாருமே நம்ம விவசாயிகள் யாரும் அறுவடை பண்ணலை. ஏன்னா இப்போதைக்கு இன்னும் ஒரு 2-3 நாள் ஆகும், ஒரு 2-3-4 நாள் ஆகும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டேன். அதுவும் இல்லாமல் மழை வரும் சொல்லியாச்சு, ஆனால் வரட்டும்ப்பா, ஆனால் இப்போதைக்கு நாங்கள் வந்து அறுவடை பண்ணுற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. பொறுமையாகவே அறுவடை பண்ணட்டும். ஆனால் இந்த மழை வந்து பாதிப்புக்கூடிய மழையெல்லாம் கிடையாது. இது வந்து நம்மளுக்கு ஒரு கோடை மழை தான், சரிங்களா? இது வந்து ஒரு அடைமழை வடகிழக்கு பருவமழை போல் வந்தால் நம்ம வந்து பயப்படணும். இது வந்து ஒரு பாதிப்பு இல்லாத ஒரு மழை தான். இதனால் மழை பெய்தால் நம்ம வந்து ஒரு நல்லது தான், சரிங்களா? அறுவடையை பாதிக்காது, சரிங்களா? அறுவடை பாதிக்காது. ஆனால் கொஞ்சம் நெல் மூட்டைகள்லாம் இருக்கும், கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் படுதா போட்டு பக்குவமாக மூடி வச்சுக்கோங்க, அது போதும். நான் நெல்லெல்லாம் இப்போ வந்து நிறைய பேர் வந்து காய வைப்பீங்க, மழை வராதுன்னு சொல்லி காய வச்சிட்ருப்பாங்க. கொஞ்சம் நெல்லெல்லாம் கொஞ்சம் அப்புறப்படுறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் நெல் மூட்டைகளை அப்படியே சாக்கு போட்டு மூடி வச்சுருங்க, சரிங்களா? நனையாத அளவுக்கு. இங்கே பாருங்கள், அற்புதமான ஒரு காட்சி. இங்கே பாருங்கள், ஆனால் அங்கே ஒரு மழை பெய்யுது, அவங்க வீடியோவில் தெரியாது, ஆனால் மழை பெய்யுது. அந்த கருமேகம் அங்கே இருக்குது பாருங்கள், அங்கே ஒரு மழை பெஞ்சிகிட்ருக்கு. இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம். அடுத்தபடியாக இனி வரக்கூடிய மணி நேரங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. மதுரை, மணப்பாறை, திண்டுக்கல், ஸ்ரீவில்லிபுத்தூர், நம்ம திருநெல்வேலி மாவட்டம், அதே போல் தூத்துக்குடி மாவட்டம் மேற்கு பகுதி, ராமநாதபுரம் மாவட்டம் வடக்கே தான் மழை இருக்கும். ஏன்னா ராமநாதபுரம் மற்றும் இந்த தூத்துக்குடி கடலோரத்தில் மழை பதிவாகாது. ஏன்னா நள்ளிரவு அதிகாலையில் வேணால் இருக்கலாம். தினமும் இனிமேல் அடுத்தடுத்து வரும் நாட்கள் அதிகாலை நள்ளிரவில் மழை இருக்கும். ஆனால் மாலையில் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடிக்கும் ராமநாதபுரத்துக்கும் பாம்பன் மழை இருக்காது. ஏன்னா கடல் காற்று வந்து மாலையில் அதிகரிக்கும் என்பதனால மாலை நேரத்தில் மழை எதிர்பார்க்காதீங்க. அந்த கடல் காற்றுடைய வேகம்
நள்ளிரவு அப்படி இல்லைன்னா அதிகாலையில் குறைஞ்சி இதமாக நுழையும். அப்போ தான் தூத்துக்குடிக்கும் ராமநாதபுரத்துக்கும் பாம்பன் பாலத்துக்கும் இந்த ராமேஸ்வரம் தீவுக்கும் மழை இருக்கும். ஆனால் கண்டிப்பாக தூத்துக்குடிக்கும் ராமநாதபுரத்துக்கும் வரும் நாட்களில் நம்ம மழை எதிர்பார்க்கலாம். மேலும் அடுத்தபடியாக மதுரை, மணப்பாறை, திண்டுக்கல், தேனி மாவட்டம், அதேபோல் மதுரை மாவட்டம் சுற்று வட்டார பகுதிகள் முழுவதும் நேற்றைக்கே மதுரைக்கு மேற்கே மிக அருகில் மழை பெஞ்சிருக்கு. இன்றைக்கி மதுரை மாவட்டத்தை மையமாக வைத்து கனமழை பதிவாகலாம். இன்னும் இரவு 10 மணி வரைக்கும் மதுரைக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இனி வரக்கூடிய மணி நேரங்களில் மதுரையில் மழை தீவிரமாகும். மதுரை, மணப்பாறை, திண்டுக்கல், விருதுநகர், அதே போல் நம்ம தென்காசி, தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் கனமழை தீவிரமாகலாம் வாய்ப்பு இருக்குது. கோயம்புத்தூர், ஈரோடு, சேலத்தில் மழை உருவாகிட்டு இருக்குது. இனி வரக்கூடிய மணி நேரங்களில் சேலம் மாநகர பகுதி, நாமக்கல், துறையூர், முசிறி, திருச்சிராப்பள்ளிக்கு மேற்கே இன்று இரவு 11 மணி வரைக்கும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. 11 மணி 12 மணி நள்ளிரவு அதிகாலையில் டெல்டாவிற்கும் நள்ளிரவில் வாய்ப்பு இருக்குது. டெல்டாவில் ஒரு சில இடங்களில் நள்ளிரவு அதிகாலையில் கனமழை இருக்கலாம். நாளை கண்டிப்பாக டெல்டாவில் மழை உறுதி. இன்றைக்கி சில இடங்களில் இருக்கும். நாளை கண்டிப்பாக டெல்டாவில் மழை உறுதிங்க. டெல்டா மாவட்ட மக்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கப்பா. டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழை கண்டிப்பாக வந்துக்கிட்டு இருக்குது. வட மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் இனி வரக்கூடிய மணிகள் திருப்பத்தூர், திருவண்ணாமலைக்கு மேற்கே மழைக்கான வாய்ப்பு இருக்குது. நாளை மதிய மாலையில் நம்ம வட மாவட்டங்களுக்கு மழை எதிர்பார்க்கலாம். நாளை மறுநாள் வட மாவட்டங்களுக்கு, சென்னை, அதே போல் அந்த கடலோர மாவட்டங்களுக்கு மழை எதிர்பார்க்கலாம்ப்பா. அதே போல் அடுத்தபடியாக இந்த கிருஷ்ணகிரிக்கு, தருமபுரிக்கும் இனி வரக்கூடிய மணி நேரங்களில் மழை இருக்குது. ஈரோடு, இந்த கர்நாடகா எல்லையோர மாவட்டங்கள் முழுவதும் இனி வரக்கூடிய மணி நேரங்கள் நம்ம மழை எதிர்பார்க்கலாம். சில நேரங்களில் ஆலங்கட்டி மழை கூட பதிவாகலாம். சில நேரங்களில் ஆலங்கட்டி பலத்த மழையும் இப்போ பதிவாகலாம் வாய்ப்பு இருக்குது. கரூர், சேலம், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, கோயம்புத்தூர், அதே போல் அந்த மணப்பாறை, திண்டுக்கல், மதுரை இனி வரக்கூடிய மணி நேரங்களில் ஆலங்கட்டி மழையும் சூறாவளி காற்றுன்னு கூடிய கனமழையும் கண்டிப்பாக பதிவாகும். சரிங்களா? கவனமாக இருங்க. இன்று இரவு 11 மணி வரைக்கும் நம்ம தென் மாவட்டங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. நள்ளிரவு அதிகாலையில் ஒரு சில நேரங்களில் தெற்கு டெல்டா மற்றும் சேலம், நாமக்கல், திருச்சி, தஞ்சாவூருக்கு நள்ளிரவு ஒரு 12 மணிக்கு மேலே ஒரு நள்ளிரவில் மழை வரலாம் வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. அடுத்தடுத்த அறிக்கையில் தெரிந்து கொள்ள மறக்காமல் யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். இனி வரக்கூடிய மணி நேரங்களில் மேற்கு மாவட்டங்களில் கனமழை சற்று பரவலாக வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு இதை விட அதிகமான மழையும், நாளை மறுநாள் அதை விட அதிகமான மழையும் காத்திருக்கு. சரிங்களா? மறக்காமல் மழை பெய்யும் போது கவனமாக இந்த வீடியோ எடுங்க, மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்க. மழை வந்துக்கிட்டு இருக்குது. மழை இல்லாத இடங்களுக்கு மழை பெய்ய போகுதுங்க. நன்றி, வணக்கம்.